வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூனு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை. இந்த பச்சை மிளகா காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாவில் ஒரு 3 உருண்டையாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ மாவு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். மசாலாவும் நல்லா ஆறி இருக்குது. நம்ம இந்த மசாலாவை 3ஆக பிரிச்சுக்கலாம். நம்ம மாவையும் 3 உருண்டையாக பிரித்தோம், அதே மாதிரி மசாலாவையும் 3 உருண்டையாக பிரிச்சுக்கலாம். இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் மாவில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டோம். இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவில் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இதை நல்லா பரசி விட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம எல்லா பக்கமும் பரசியாச்சு. இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம்.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீஸை எடுத்து நல்லா உருட்டி கொண்டு வாங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுத்த பீஸை உருட்டிக்கோங்க. இது உருட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை எண்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒட்டிக்கிடும். நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துட்டோம். அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க. ஓரத்தில் இந்த மாதிரி வர்றதை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ சுற்றி நல்லா தட்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக தட்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு பீஸும் உங்களுக்கு நான் தட்டி காமிக்கிறேன். இப்போ நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் சைடில் வர்றதை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ சுற்றி நல்லா ரவுண்டாக தட்டி விடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடேறவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். உங்கள் தோசைக்கல்லில் எத்தனை வைக்க முடியுமோ நீங்கள் அத்தனை வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருகிரும். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட இதை வச்சு விடலாம். அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.